இன்னைக்கு நம்ம 2002 ரிலீஸ் ஆன கேபின் ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் 5 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு கேபினுக்கு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலான்னு போகிறாங்க. அப்படி போனவங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி, திடீர்னு ஒரு வித்தியாசமான வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. அந்த வைரஸ் பரவதுக்கு அப்புறம் அவங்க அப்படியே ஒவ்வொருத்தராக தோல் உறிஞ்சி போயிட்டு அப்படியே ரத்த கலரியாக இறந்து போகிறாங்க. இங்கேருந்து யாராவது உயிரோடு தப்பிச்சு வெளியே போனாங்களா, இந்த வைரஸ் எங்கேருந்து பரவுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த கேபின் ஃபீவர். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒரு காட்டுக்குள்ளே காமிக்கிட்டாங்க. ஒரு ஆள் நடந்து வந்துட்டே இருக்கிறப்ப அங்கே ஒரு நாய் அப்படியே உழுந்து போய் கிடக்குது. அந்த நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. இந்த ஆள் அப்படியே கிட்ட வந்து உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாய்கிட்ட வந்துட்டு தொட்டு பார்த்தா அந்த நாய் வந்து எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டேங்குது. டக்குன்னு அந்த நாயை தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காலை பிடிச்சி அப்படியே தூக்குவார் பாருங்க. டக்குன்னு பார்த்தா உடம்பு முழுக்க அப்படியே ரத்தமாக இருக்குது. ஒரு மாதிரி கிழிஞ்சி போன மாதிரி, அழுகி போன மாதிரி அவருடைய உடம்பு முழுக்க ரத்தமாக தெரிக்குது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே 5 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. 2 காதல் ஜோடி, அதில் ஒருத்தன் மொட்டை சிங்கிள் போல். இந்த 5 பேருமே சேர்ந்துட்டு காட்டுக்குள்ளே இருக்க கேபினுக்கு ஜாலியாக வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம், ஒரு பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போகிற வழியில் நம்ம பெட்ரோலை ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் வழியும் கேட்டுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஸ்டேஷனில் வண்டியை நிப்பாட்டிட்டு நம்ம ஹீரோ மட்டும் அங்கே போகிறாரு. அங்கே ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கான், ஆனால் அவன் பையன் தான். நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஹாய் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறப்ப டக்குன்னு அந்த பையன் நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி கச்சி வச்சுட்டா. நம்ம ஹீரோ செம்மையாக கத்துறாரு. இப்போ அவங்க அப்பா வெளியே ஓடி வந்துட்டு இந்த பையனுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த பையன் யாரை பார்த்தாலும் கச்சி வச்சிடுவான் அப்படின்றப்ப பைத்தியகார புள்ளியை பெற்று வச்சுட்டு இப்படி ரோட்டில் நடமாட விட்டு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாங்க. வந்த இடத்துல எது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போயிட்டு கையை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மட்டும் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரிக்கு போயிட்டு கையை கழுவிட்டு இருக்காரு. அப்புறம் நாய் வந்துட்டு நம்ம ஹீரோவை கொஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பாசமாக ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அந்த நாயை கொஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி கடைக்குள்ளே போயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறாங்க. பெட்ரோலையும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே அவங்க அந்த கேபின்குள்ளே போகிறாங்க. கேபினுக்கு போனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. காட்டுக்கு நடுவில் தன்னந்தனியாக செம்மையாக பார்ட்டி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏரியாவாக இருக்குது. இப்போ அந்த கேங்கில் ஒரு பரட்ட மண்டை இருப்பான். அவன் வந்துட்டு வந்தவனே வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ரூம்குள்ளே போயிட்டு வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ லவரை கூப்பிட்டுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக நடந்து போயிட்டு இருக்காரு. கூடவே அந்த சிங்கிள் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனும் நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு தான் செம்ம போர் அடிக்குது இல்லையா, அங்கங்கே ஷூட் பண்ணிட்டு போகிறான். டேய் பார்த்து ஷூட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே அந்த பக்கம் என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த பக்கம் இவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம மொரட்டு சிங்கிள் மட்டும் அப்படியே தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம முயலை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு என்னமோ நடமாடுற மாதிரி தெரியுது. டப்புன்னு இவன் ஷூட் பண்ணுவான் பாருங்க. பார்த்தா ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ஆளை காமிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஆள் தான் உடம்பு முழுக்க அப்படியே பொண்ணு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு புல்லட் வேற பட்டுச்சு. அந்த ஆள் அப்படியே எந்திரிச்சு வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என்னுடைய உடம்பு முழுக்க என்னமோ ஒரு வியாதி பரவிடுச்சு போல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நகர்றான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட வரப்ப இவன் டப்புன்னு துப்பாக்கியை வந்துட்டு மேல் நோக்கி ஷூட் பண்ணிட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டான். ஆனால் இப்படி ஒரு ஆளை பார்த்தேன், இப்படி ஒரு வியாதி பரவச்சு அப்படின்ற விஷயத்த அவன் யார்ட்டையுமே சொல்ல. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு காமிக்கிறாங்க. எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அந்த கடையில் ஒரு நபரை மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆளும் வந்துட்டு கஞ்சா கொண்டு வந்திருப்பான் போல. எல்லாருமே உட்காந்து அந்த தம் அடிக்கிட்டாங்க. அப்படியே பேசி முடிச்சிடுறாங்க. இந்த பையன் சொல்லவே மாட்டான். அன்றைக்கி நைட் ஆகுது. எல்லாருமே தூங்க போகிறப்ப டக்குன்னு அன்றைக்கி காலைல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்துட்டு கதவு தட்டான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களாம் ஹெல்ப் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும் ஓடி போயிட்டு கதவை சாத்திட்டு அவனுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஒருவேளை நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த வியாதி நமக்கு ஒட்டிக்கும், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவன் டக்குன்னு என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ கார் வெளியே நிற்குது இல்லையா, அந்த காருக்குள்ளே அவன் ஏறி உட்காந்துக்கிட்டு காரை ஸ்டார்ட் ஆன் பண்ணிட்டு இவங்க சாவியை அங்கே வச்சிருக்காங்க போல. ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவங்களுக்காக செம காண்டாகுது. இவங்க கையில் கடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க, கன்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு அவன் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வாடா அப்படின்னா அவன் டக்குன்னு செம்மையாக வாந்தி எடுத்து வைக்கிறான். அந்த கார் முழுக்க செம்மையாக வாந்தி எடுத்து வைக்கிறான். இவங்களே வந்துட்டு இவங்களுடைய காரை உடைச்சி அவன் அப்படியே வெளியே தள்ளி விட்டுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவனுங்க கையில் நெருப்பு வச்சு மிரட்டுறாங்க. கிட்ட வந்து சுட்டுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் கிட்ட ஓடி வருவான் பாருங்க. இவங்க நெருப்பை கொண்டு போயிட்டு அவனை பற்ற வச்சுட்டாங்க. அவன் அப்படியே செம்மையாக பற்றிக்கிட்டு எறிகிறான். அப்படியே ஓடி போகிறான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணான். இப்போ இந்த 5 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இந்த விஷயத்தை போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லிடணும், போலீஸை கூப்பிட்டுட்டு வரணும், நம்ம வந்து இங்கேருந்து வெளியே போகணும், சீக்கிரமாக இங்கேருந்து இந்த இடத்த காலி பண்ணிட்டு போகணும், இந்த இடம் முழுக்கவே என்னமோ வைரஸ் பரவுது போல் அப்படின்றப்ப இப்போ அந்த சிங்கிள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம போலீஸ்கிட்ட தான் சொல்ல தேவையில்ல, நம்ம பாட்டு எஸ்ஐ ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு நமக்கு கார் ரெடி ஆகணுமே அப்படின்றப்ப காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காலைல விடியுது. நம்ம பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே டைமில் இப்போ இங்கேருந்து ஒருத்த ஓடி போனான் பார்த்தீங்களா, அப்படியே எரிஞ்சு போன நிலைமையில் அவன் ஓடி போயிட்டு ஒரு ஏரிக்குள்ளே விழுந்துட்டான். இந்த ஏரி தண்ணி தான் வந்துட்டு இந்த ஊர் முழுக்க சப்ளை ஆகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஏரி தண்ணி தான் இந்த கேபினுக்கும் வருது. இந்த கேபினில் இருக்கவங்க மொத்த பேரும் இந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் இந்த பசங்க ஹெல்ப் கேட்க போனானுங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு பார்த்தா ஒரு அக்கா கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. கறிலாம் நாசமா போயிடுச்சு, எல்லாமே வந்துட்டு அழுகி போயிடுச்சு, எல்லாத்துக்குமே நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பசங்க போயிட்டு இங்க எங்க மெக்கானிக் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப டவுனுக்கு தான் போகணும் அப்படின்றாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கு, நேற்று நைட்டு ஒருத்தனை சாகடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்குது. ஐயோ இந்த பொம்பளையோட புருஷன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசி மழுப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அங்கேருந்து கிளம்பி அப்படியே நடந்து போனால் அங்கே இன்னொரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்த்தாலுமே யாரையுமே ஆளையே காணும். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி இந்த பக்கம் கேபினில் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் கேபினில் இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் வந்துட்டு ரவுண்ட்ஸ் வந்தேன், இங்கே என்னமோ நேற்று நைட்டு சவுண்டு கேட்டுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப நேற்று நைட் ஒரு ஆள் வந்துட்டு பயங்கரமாக எங்களை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பித்தான், கார்லாம் வச்சு போட்டு போயிட்டான், நாங்கள் கொஞ்சம் அவனை ஹெவியாக அடிச்சு இங்கேருந்து அமுச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு எங்களுக்கு ஒரு மெக்கானிக் தேவை, நாங்கள் இங்கேருந்து அர்ஜென்ட்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே நான் டவுனுக்கு போயிட்டு உங்களுக்கு மெக்கானிக் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க வந்து கிளம்பி போயிட்டான். இப்போ எல்லாமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் ரொம்ப தூரம் நாங்கள் தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்மளே காரை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காரை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. அந்த டைம்னு பார்த்து அங்கே ஒரு நாய் ஓடி வந்துட்டு செம்மையாக கொலைக்க ஆரம்பிக்குது. பார்த்தா செம்மையாக வெறித்தனமாக கொலைக்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பொண்ணு உள்ள வந்து கன்னை தூக்கி வந்து டப்புன்னு மேலே ஷூட் பண்ணுவா பாருங்க, நாய் எங்கேருந்து ஓடி போயிடுது. இப்போ எல்லாருமே காரை ரெடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. இன்னைக்கு ரெடி பண்ணது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுடைய உடம்பு முழுக்க அங்கங்கே அப்படியே குழக்குழன்னு இருக்கு, அப்படியே சதை முழுக்க தொட்டாலே வயிற்றுக்கிட்டு வருது அப்படின்ற மாதிரி செம்ம கொடூரமாக காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ செம்மையாக கத்தி இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த ஆளுக்கு வந்த மாதிரி நோய் இந்த பொண்ணுக்கு வந்துருச்சு, நம்ம இந்த பொண்ணை தனிமைப்படுத்தணும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு நமக்கு யாருக்காச்சும் பரவி இருக்கா செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாங்க. யாருக்கும் இந்த நோய் இன்னும் பரவல. அதனால அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு ரூம்ல அடைச்சி வைக்கிறாங்க. தனியாக அடைச்சி வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு அங்கேயே சாப்பாடுலாம் போட்டு விட்டுறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, என்ன அந்த நாய் வந்து கச்சிச்சுனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப அதான் ஒன்றும் ஆகாது நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஹெல்ப் தேடி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹெல்ப் தேடி போகிறப்ப அங்கே ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. போனவன் உதவி கேட்காம அந்த பொண்ணை வெளியே நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணுடைய அப்பங்காரன் ஓடி வந்து கன்னை காமிச்சு மிரட்டுறான், ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்றப்ப நம்ம ஹீரோ சொல்கிற விஷயத்த அவன் கேட்கவே மாட்டான். இங்கேருந்து ஓடு அப்படின்றப்ப ஹீரோ அங்கேருந்து ஓடி வந்துட்டாரு. இப்போ அன்றைக்கி நைட்டு எல்லாருமே உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வெளியே அந்த நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. இவங்க வெளியே போயிட்டு பார்த்தா அங்கே வெளியே அந்த பொண்ணை மட்டும் தனிமைப்படுத்தி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த நாய் வந்துட்டு செம்மையாக குலைச்சிக்கிட்டு இருக்கு. இவங்க ஷூட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே அந்த நாய் ஓடி போயிடுது. இவங்க மறுபடியும் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலைல விடியுது. அந்த மொரட்டை சிங்கிள் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் மட்டும் போயிட்டு காரை எப்படியும் ரெடி பண்ணிட்டான், வாங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணை போயிட்டு தூக்கிட்டு வராங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக அந்த நோய் பரவிடுச்சு போல, உடம்பு முழுக்க எங்கே தொட்டாலும் அப்படியே ரத்தமாக ஊற்றுது, குழக்குழன்னு ஆயிடுச்சு, அப்படியே அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த பரட்டை மண்டை என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்துட்டு உங்கள் கூட வரமாட்டேன், உங்கள் கூட வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கும் நோய் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தனியாக போகிறான். ஏன் நீ தனியாக வாயா எங்கேயா தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் யார் சொல்கிறதையுமே கேட்காம அங்கேருந்து தனியாக காட்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகிறான். இப்போ இந்த சிங்கிள் பையன் மட்டும் சரி ஓகே நீங்கள் எல்லாருமே இங்கே வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் போயிட்டு வேணா ஆம்புலன்ஸை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டும் கார் எடுத்துக்கிட்டு போகிறான். போகிறப்ப உடம்பு முழுக்க இவனுக்கு பயங்கரமாக அரிக்குது, இவனுக்கும் அந்த நோய் பரவிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அந்த கேஸ் ஸ்டேஷனில் பெட்ரோல் போட்டாங்க பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ஹெல்ப் கேட்டால் வெளியே இருக்கிற அந்த பையன் டக்குன்னு எகிரி ஓடி வந்து இந்த பையனுடைய கையை பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ டக்குன்னு அவங்க அப்பா வந்துட்டு ஏன்டா அவனை கடிக்க விட்ட, இப்போ உனக்கு இருக்கிற நோய் அவனுக்கும் பரவிடும் போல, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஹெல்ப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உனக்கு உடம்பு முழுக்க அந்த நோய் பரவிடுச்சு, ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப இவனுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இவன் விட்டா போதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். டக்குன்னு பார்த்தா பின்னாடியே அவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க, இவனை ஷூட் பண்ண பார்க்குறாங்க. இவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த பரட்ட மண்ணையினுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் அந்த நோய் பரடிச்சு போல் உடம்பு முழுக்க அப்படியே அந்த பொண்ணுக்கும் அழுக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டு அப்படியே சுற்றி முற்றி அந்த பரட்ட பைபிள் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்தா அங்கே அவன் ஏரி பக்கத்தில் போயிட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கேருந்து அன்றைக்கி நைட்டு எரிஞ்ச மாதிரியே ஒருத்தன் ஓடினான் பார்த்தீங்களா, அவன் ஓடி போயிட்டு ஏரிக்குள்ளே விழுந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ அவனை திருப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி திருப்பி பார்த்தா அப்படியே உடம்பு முழுக்க அழுகி போன நிலைமையில ஓட்டையாக இருக்குது. நம்ம ஹீரோ வேறு அப்படியே இங்கே புச்சிக்கு தொங்கிட்டு பாருங்க, அந்த மரக்கட்டை உடஞ்சி அவனுக்கு மேலேயே ஒழுகுறாரு. இப்போ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு மேலே ஏறி வராரு. இப்போ இந்த பக்கம் காமிக்கிறாங்க இந்த பையனை, அதாவது இந்த மொரட்டை சிங்கிளை தேடிட்டு 3 பேர் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு இந்த நோய் பரடிச்சு, இந்த பையனை இங்கே விட்டா கண்டிப்பாக இந்த பையன் வந்துட்டு ஊர் முழுக்க நோயை பரப்பி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்டப்ல உட்காந்துக்கிட்டு நோய் தான் பரடிச்சு, காலையாச்சும் ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ண ட்ரை பண்ண அப்படியே தோல்லாம் வழட்டிக்கிட்டு வருது, கால்லாம் அப்படியே சொறி பிடிச்ச மாதிரி அப்படியே அழுகி போன மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த பொண்ணு டக்குன்னு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அப்போ ஒரு நாய் இந்த பொண்ணை பார்த்துட்டு பயங்கரமாக விரட்ட ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு ஓடுறப்ப இந்த பொண்ணு தடுக்கி கீழே விழுந்துட்டா. அப்போ நாய் ஓடி வந்துட்டு இந்த பொண்ணை பிடிச்சி செம்மையாக கடிச்சு அப்படியே துண்டு துண்டாக ஆகுது. இப்போ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ வராரு.
ஹீரோ இங்கே வந்து பார்த்தா நாய் அநியாயமாக இந்த பொண்ணை அப்படியே கடிச்சு கொதடி அப்படியே துண்டு துண்டாக போட்டு வச்சிருக்கு. நம்ம ஹீரோவால் இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. சரி ஓகே, நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா அவங்களுடைய மூஞ்சி அப்படியே செம பயங்கரமாக இருக்குது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு உயிருக்கு போராடிக்கிட்டுப்பா, இதுக்கு மேலே இந்த பொண்ணு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கோடலியை தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அடித்து அந்த பொண்ணை அங்கேயே சாகடிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வெளியே வந்தா அந்த மொரட்டு சிங்கிள் பையன் பயந்துக்கிட்டு ஓடி வந்துட்டுப்பான். நம்ம ஹீரோ காப்பாற்றி உள்ளே கூப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ இவனுங்க வந்துட்டானுங்க, வந்து கதவை திறந்து அந்த மொரட்டு சிங்கிள் பையனை சுட்டு சாகடிச்சிட்டாங்க. இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோடைய என்ட்ரி. நம்ம ஹீரோ ஓடி வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு பொலன்னு பழக்கிறாரு. அங்கே ஒருத்தன் இருப்பான், அவனையும் அடிச்சு சாகடிச்சிட்டு இன்னொருத்தனுடைய காதுக்குள்ளே அப்படியே ஸ்க்ரூ டிரைவரை விட்டு ஆட்டாரு. அவனும் செத்து போயிட்டான். இன்னொருத்தவன் பயந்துக்கிட்டு ஓடுவான் பாருங்க, அவனையும் நம்ம ஹீரோ அப்படியே சாகடிச்சிட்டாரு. ஒரு கட்டையை தூக்கிட்டு போயிட்டு அந்த கட்டை செம்ம ஷார்ப்பாக இருக்கும். அவன் அப்படியே நகர்ந்துகிட்டே தான் போவான், படுத்துக்கிட்டு இருப்பான். டக்குன்னு அப்படியே தூக்கி சொருவி அவன் அப்படியே கொடூரமாக சாகடிக்கிறாரு. அடுத்ததான் அங்கே ஒரு கார் இருக்கும். அந்த கார் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ வேகமாக ஓட்டிக்கிட்டு போகிறப்ப டக்குன்னு ஒரு மான் குறுக்கால வந்துடுது. அந்த மான் அப்படியே அடிச்சு தூக்குறாரு. மானுக்கு செம்மையாக ஆக்சிடென்ட் ஆகுது. மான் இறந்து போயிடுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகுறப்ப விண்ட்ஷீல்டு உடஞ்சி அப்படியே ரத்த கலரியாக நம்ம ஹீரோடைய முகம் ஃபுல்லாக ரத்தமாக ஊற்றுது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே இறங்கி நடந்து போவார். நடந்து போனால் அங்கே வந்துட்டு அந்த போலீஸ்காரனை மீட் பண்ணுறாரு. அந்த போலீஸ்காரன் அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோடைய முகம் முழுக்க ரத்தமாக இருக்குது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றப்ப அந்த போலீஸ்காரனுக்கு வாக்கி டாக்கியில் ஒரு விஷயம் வருது. என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கேபினில் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு வித்தியாசமான ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த வைரஸ் பரவின நபர் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுட்டு தள்ளிடுங்க அப்படின்றப்ப பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவனுக்கும் அந்த வைரஸ் பரவிடுச்சு, சுட்டு தள்ளுங்க அப்படின்றப்ப அங்கே பயங்கர கலவரமாக நடக்குது. அங்கே இருக்கலாம் பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த போலீஸ்காரன் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சரக்கு கீழே ஊதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். போலீஸ்காரா நீ சாக வேண்டிய டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டையை தூக்கிட்டு போயிட்டு மண்டையிலே வச்சவனை மட்டை பண்ணிட்டு அப்படியே இங்கேருந்து ஓடுவார் பாருங்க. அப்படியே மெயின் ரோடுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு ஹெல்ப் கேட்டால் எவனும் பண்ண மாட்டான். நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. இப்போ கண்ணை தந்து பார்க்குறப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருப்பார். நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிட்டாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட இங்கே நடந்த மேட்டரை பற்றிலாம் சொல்கிறாரு. இப்படி வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அங்கே ஒரு போலீஸ் கிட்ட இந்த டாக்டர் சொல்கிறாங்க, இவனை காப்பாற்றியாச்சு, வர எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது. இந்த வைரஸ் வந்துட்டு பயங்கரமான வைரஸ், இப்படி பரவச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காட்டையே சீல் பண்ணிவிடுங்க. இந்த வைரஸால் பரவணும் யாரையாவது பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு தள்ளிடுங்க, அங்கேயே சாகடிச்சு எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கத்தில் இந்த பரட்டை மண்டையை எனக்கு காமிக்கிறாங்க. அவன் மட்டும் அப்படியே காட்டுக்குள்ளே போகிறான். அவனுக்கு இன்னும் வைரஸ் பரவலை போல. அவன் காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கேபின்குள்ளே போயிட்டு பார்த்தா எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க போல. அட பாவீங்களா, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியே வந்து சிரிச்சிட்டே இருப்பான் பாருங்க. டக்குன்னு போலீஸ்லாம் வந்துட்டு அவனை அப்படியே டப்புன்னு சுட்டு தள்ளுறாங்க. இவனுக்கும் வைரஸ் பரவிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நினச்சிக்கிட்டாங்க போல. சுட்டு தள்ளி அப்படியே எரிச்சிட்டு இவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் 2 குட்டி பசங்களை காமிக்கிறாங்க. அந்த 2 குட்டி பசங்களும் காட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க ரிவரில் தண்ணி மொண்டிக்கிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது. அவனுக்கும் வைரஸ் பரவிடுச்சு போல். அந்த தண்ணி முழுக்க அப்படியே வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த குட்டி பசங்க அந்த தண்ணியை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே லெமன் ஜூஸ் போட்டு அங்கே வர போலீஸ்க்கெலாம் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்களும் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி குடிக்கிறாங்க. இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த வைரஸ் இந்த போலீஸ்காரங்களும் பரவ போகுது, இந்த வைரஸ் பெரிய அளவில் பரவ போகுது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிட்டாங்க. இந்த படம்லாம் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க. நானும் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தேன். இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.